இது கிழிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்றது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற வாங்கிக்கலாம். இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே, புதுசு வாங்கிக்கலாம். துணி கிழிஞ்சிருச்சுன்னா பிக் டீல், புதுசு வாங்கிக்கலாம். புருஷன் போயிட்டானா பிக் டீல், புது ஆள் வந்துருவான்ல. அப்படி இல்ல, உனக்கு தான் எது எங்க கிடைக்கும்னு நல்லாவே தெரியுமே. ஸோ ப்ளீஸ், எனக்கு ஒன்று தேவை. இந்த மனசுங்கிறது எங்க கிடைக்கும்னு சொல்லு. என்ன புரியலையா? இங்க ரொம்ப வலிச்சுக்கிட்டு இருக்கு எனக்கு. ஒருத்தங்க ரொம்ப மோசமா என் மனசை உடைச்சிட்டாங்க. உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஸோ நான் என்னோட மனசை எங்க போய் மாத்திக்க முடியும்னு சொல்லு ப்ளீஸ். ஏங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா? வேற எப்படி பேசுறது? நான் வேற எப்படி பேசுறதுன்னு சொல்ல. என்னோட மனசை நீ உடைச்சிட்டு நான் இப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்ற. இங்க பாருங்க, நீங்க நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க. உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இல்லனா என்ன? இல்லனா என்ன சொல்லு. உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு பதில் வேணும். நீங்க என்ன ஹர்ட் பண்றீங்க? நீ அந்த கிங்க எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உன்னால இன்னொருத்தனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது? You're hurting me. உன்னோட கைய பிடிச்சதுக்கு உனக்கு இவ்வளவு வலிக்குது. என் மனசை உடைச்சிட்டியே, எனக்கு எவ்வளவு வலிக்கும். நீ எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கிய, அதுக்கு என்ன சொல்லுவ? எனக்கு பண்ண துரோகத்துக்கு என்ன சொல்லுவ? அதுக்கு எனக்கு எவ்வளவு வலிக்கணும். அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த வலி ரொம்ப கம்மி. இப்ப நீங்க இங்க இருந்து போறது நல்லதுன்னு தோணுது. நான் போறது நல்லதா? எங்கன்னு போவேனா? நீ இங்க இருக்கும்போது நான் எங்கன்னு போவேன்? ஐம் சாரி, நான் மறந்துட்டேன். உன்னோட லைஃப்ல தான் இப்ப அந்த ஜோக்கர் இருக்கான்ல. நீங்க ப்ளீஸ் அவரை பத்தி அப்படியெல்லாம் பேசாதீங்க. என் மனசுக்கு படுறதா நான் சொல்லுவேன். என்னை யாராலையும் தடுக்க முடியாது. நீ எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவேன்னு நான் என் கனவுல கூட என்னைக்கும் நினைச்சு பார்க்கல. ப்ளீஸ் நீங்க இருந்து போக விடுங்க. நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் உனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம். நமக்கு நடுவுல யாரும் வர முடியாது. இது பாரு, நமக்கு நடுவுல நீ யாரையுமே வரவிடாதானே. ஒருவேளை அப்படி யாராவது வந்துட்டா அப்ப நான் என்ன பண்ணுவேன்? எப்படி வாழ்வேன்? ஒருவேளை வாழ்ந்துட்டாலும் நடுவுல வந்தவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நான் தான் சொல்றேன்ல, அப்படி நடக்காதுன்னு. ஹலோ, இப்படி வாயில சொல்றது இல்ல, ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ்? இது சும்மா ப்ராமிஸா, ஸ்ட்ராங் ப்ராமிஸா? ஸ்ட்ராங்கான சிமெண்டடான ப்ராமிஸ். இது பாரு பிரக்யா, நீ இந்த ப்ராமிஸை என்னைக்கும் உடைக்க கூடாது. இந்த ப்ராமிஸ் உடைஞ்சதுன்னா என் மனசு உடைஞ்சு போயிடும். என் மனசு உடைஞ்சதுன்னா நானும் உடைஞ்சு போயிடுவேன். புரியுதா? எங்க நான் ப்ராமிஸை மீற மாட்டேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை ஏதாவது காரணமா? ஒருவேளை நீ என்னை விட்டு தூரமா போயிட்டனா அப்புறம் என்ன? இங்க பாரு, நீ எனக்கு தூரமா இருக்கிறதுனால பொறுத்துக்க முடியும். ஆனா நீ இன்னொருத்தனுக்கு சொந்தமாகறத என்னால தாங்கிக்க முடியாது. எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அப்புறம் நான் அப்படியெல்லாம் நடக்காது. என் கழுத்துல எப்போ நீங்க கட்டின தாலி தான் இருக்கும். நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணிருந்த, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஸ்ட்ராங் ப்ராமிஸ் பண்ணி
பண்ண ப்ராமிஸ் ஞாபகம் இருக்கு. ஆனா அதோட உணர்வு உனக்கு இல்லல்ல. உணர்வு ஒண்ணு மட்டும் போகவே போகாது. ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ண? எதுக்கு நீ என்ன விட்டுட்டு போன? எதுக்குன்னு சொல்லு. வெறும் தண்ணி தானே? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. வெல்கம். சித்தி, வேர் இஸ் பிரக்யா? பிரக்யா அவ ரூம்ல இருப்பா. அவ ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? எல்லாரும் இங்க அவளை கேட்டுட்டு இருக்காங்க. கேப்பாங்கதான். பார்ட்டி அட்ராக்ஷன் அவ தானே. இரு நான் போய் கூட்டு வரேன். நோ நோ நோ, நானே போய் அவளை கூட்டிட்டு வரேன். அங்க பார்ட்டில எல்லாருக்கும் முன்னாடி, எனக்கு முன்னாடி அந்த கிங் உன் கைய பிடிச்சான். நீ கூட அவனை பிடிக்க விட்டுருக்க. இந்த கை மேல எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அப்புறம் எப்படி அவன்? ப்ளீஸ் நீங்க உங்களை ஹர்ட் பண்ணிக்காதீங்க ப்ளீஸ். என்ன நீ இப்ப கூட என்னோட இந்த வலிய உணர்றியா? இப்பவும் உன்னோட மனசு எனக்காக துடிக்குதா? நீ என்ன பத்தி யோசிக்கிறியா? என்ன மிஸ் பண்றியா? சொல்லு பிரக்யா, ப்ளீஸ் ப்ளீஸ் பிரக்யா சொல்லு. நீ உண்மையை சொல்லு. என்ன பண்றதுன்னு நாம அதுக்கப்புறம் யோசிப்போம். நீ முதல்ல சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல, நீ எப்பவுமே என்கிட்ட சொல்லுவிய, நீங்க சீரியஸா எப்ப மாறுவீங்கன்னு கேட்பல்ல. நீ என்கிட்ட கேட்டத நான் செஞ்சுட்டேன். நான் ரொம்ப சீரியஸா மாறிட்டேன். என் தாலி மேல சத்தியம்லாம் சொல்லுவியே, என்ன சொன்ன நீ? உன்னோட கழுத்துல வெறும் நான் கட்டின தாலி மட்டும்தான் இருக்கும். இனிமே நம்ம 2 பேரோட விதியும் ஒண்ணுன்னு சொன்ன. எவ்வளவு பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசின. ஆனா நீ கூட ஒரு நார்மல் பொண்ணுங்கிறத நிரூபிச்சிட்ட. நீ ஒரு நார்மல் பொண்ணுதான். கூட இருக்கும்போது ஸ்வீட்டா பேச வேண்டியது அது நான் அதை ஒரு முட்டாள் மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தேன். நீ எல்லாத்தையுமே மனசார சொல்ற. நீ சொல்றது எல்லாமே உண்மைதான்னு நான் நம்பிட்டேன். நீ உள்ளுக்குள்ள என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கல. என்ன நீ முட்டாளாக்கிட்டேன்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கல. உன்னோட தயவு செஞ்சு என்ன தொடாத. இது பாரு, இந்த பொய்யான கஞ்சன் என்கிட்ட காட்டாத. உன்னோட தேவை எனக்கு இருந்தப்ப என்னை விட்டுட்டு எங்க போயிட்ட? இங்க பாருங்க, நீங்க கோவப்படாதீங்க. நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க. நான் இப்ப குடிச்சிருக்கேன் தான். நான் இப்ப போதையில இருக்கேன். ஆனா
நீ ஒரு ஏமாத்துக்காரி. நீ என்னோட மனசை உடைச்சிட்ட. என் மனசை மட்டும் இல்ல, நீ என்னையே உடைச்சிட்ட. என்ன நல்லா சொன்ன நீ. உன்னோட விதி நான் கட்டின தாலியோட இணைஞ்சிருச்சுன்னு சொன்னல. அப்ப நீ உன்னோட விதிய இன்னொருத்தன் கட்டின தாலிய வச்சு மாத்திக்கிட்டியா? ஏன்? தருண், கீழே பாட்டு போயிட்டு இருக்கு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணா அது அந்த அந்த ரூம்ல ஐ மீன் சண்டை. நீ ஒரு வேலை பண்ண, நானே போய் ரூம்ல என்னன்னு பாத்துக்கிறேன், நீ கீழே போ. ஓகே? பட் அண்ணா ப்ளீஸ் நீங்க அங்க போகாதீங்க. தருண், நீ போய் கெஸ்ட் எல்லாருக்கும் என்ன வேணும்னு பாரு, நான் ரூம்ல போய் பாத்துக்கிறேன். பட் அண்ணா. தருண், கோ. ஓகே. பிரக்யாஸ் ரூம். நீ என்ன முட்டாளாக்கிட்ட. நம்மளோட கல்யாணத்தையே ஒரு ஜோக் ஆக்கிட்ட. நீ எவ்வளோ தடவை நீ தாலி விதின்னு பேசியிருக்க. நான் என்னைக்குமே அந்த கடவுள் மேலேயே நம்பிக்கை வச்சதில்ல. ஆனா நீ சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் நான் நம்பிட்டேன். எனக்கு நீ இவ்வளோ ஸ்வீட்டான விஷயங்களை சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் நீ நிறுத்துங்க. என்னது நிறுத்தவா? என் மனசை உடைச்சிட்டு என்ன அழ வச்சு என்ன போதும் நிறுத்துங்கன்னு சொல்றியா? நீ என்ன ஏமாத்திருக்கிற மாதிரி இது வரைக்கும் யாரையும் ஏமாத்திருக்க மாட்டாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு இவ்வளவு நாள் நினைச்சு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். உன்னை நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சேன். இத்தனை நாள் எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா என்னோட உலகமா இருந்த என்னோட குண்டச்சியை கீழ்த்தனமா பேசினதுக்கு ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ கண்டிப்பா வருவேன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு என்ன தெரியும், உனக்கு வாய்ப்பு கிடைச்சது நீ உன்னோட உலகத்தையே மாத்திப்பேன்னு. உனக்கு என் லைஃப்ல என்ன நடக்குதுங்கிறத பத்தி கவலையே இல்ல. அந்த அபிஷேக் செத்தா என்ன, அவன் சாகட்டும், அதனால எனக்கு என்ன வந்துச்சு? என்ன? நான் இப்பதானே இதை ஆரம்பிச்சிருக்கேன். என்னை விட்டு போனது உனக்கு எப்படி இருக்கு? நான் தேவையில்லாம இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறேன்ல. நீ ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமா தெரியற. ஆனா எவ்வளவு வலி கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது. நீ கொடுத்த வலியை இந்த ஜென்மத்துல என்னால மறக்க முடியாது. நமக்கு நடுவுல ஒரு சண்டை தான் நடந்துச்சு. கப்பல்ஸ்குள்ள இதெல்லாம் நடக்கிறது சகஜம். அதுக்குன்னு வேற கல்யாணத்தையே பண்ணிப்பாங்களா என்ன? நான் உன்னை அன்னைக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன். உன் புருஷனுக்காக நீ அந்த போலீஸ் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். கல்யாணமாயி 7 வருஷம் ஆச்சுல்ல. உண்மையான லவ்வா இருந்திருக்கும். நீ என்கிட்ட என்னெல்லாம் சொன்ன? நீ வெறும் என்ன மட்டும்தான் காதலிக்கிற, வாழ்க்கை ஃபுல்லா என்ன மட்டும்தான் காதலிப்பேன்னு சொன்ன. நீ சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் இப்போ உன்னை ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீ என்னைக்காவது என்ன உண்மையா லவ் பண்ண? ஆமா பண்ண. நான் உங்ககிட்ட உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னது ஐ மென்ட் இட். நம்ம 2 பேரும் என்னைக்கும் பிரிய மாட்டோம் நான் சொன்னப்ப ஐ மென்ட் இட். நம்ம 2 பேரோட விதியும் நம்மள சேர்த்து வச்சதுன்னு நான் சொன்னப்ப ஐ மென்ட் இட். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? What the hell is going on? இது என்னுடைய வீடு. இது ஒன்றும் ஹோட்டல் ரூம் கிடையாது. Actually, we are just leave. we are sorry. இந்த தருணுக்கு அறிவே இல்லை.
இவ்வளவு சின்ன விஷயத்த அவனே ஹேண்டில் பண்ணிருக்கலாம். இன்னும் சின்ன பையனாவே இருக்கான். பிரக்யா, நீங்க தான் உறவே இல்லைன்னு ஆக்கிட்டீங்களே. என்னோட எந்த உறவும் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. நீங்க என்ன கேவலமா பேசினதை கூட நான் தப்பா எடுத்துக்கல. ஆனா உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டீங்க பாருங்க, அதை என்னால தாங்கிக்க முடியல. எந்த உறவும் ஒரு பக்கம் மட்டுமே இருக்க முடியாது. நான் ஏதோ ஒரு கோவத்துல உன்னை போயிடுன்னு சொன்னேன். நான் எங்க போவேன்? நீங்க தான் என்னோட மொத்த உலகமே. உங்களை விட்டுட்டு நான் எங்க போவேன் சொல்லுங்க? மறுபடியும் பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுறேன். என்கிட்ட இருந்து தூரமா போனதுக்கு அப்புறம் நீ என்னமோ உடைஞ்சு போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நான் தான் என் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ இன்னொருத்தனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க கூட தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. எல்லாத்தையுமே கேட்டேன். என்ன நீயும் அப்புறம் பெரியமா பேசினதையும் இது நீ கேப்பன்னு தெரியும். ஏன்னா நீ தானே அவங்கள அனுப்பிச்ச. அவங்கள அனுப்பி நீ ஜெயிக்கணும்னு பார்த்த. இத பாருமா கியாரா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வா, வந்துட்டு இருக்கேன் பாட்டி. பாட்டி, இந்த கியாரா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவா. அட, லேட்டஸ்டா வரதுன்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. பஞ்ச் டைலாக் நல்லா இருந்துச்சு, நான் இப்ப சொல்லிட்டேன். பிடிச்சிருந்தா அதை நீங்க என்ஜாய் பண்ணுங்க, இல்லனா விட்டுருங்க. அடடா, உன்ன மாதிரியே உன் பேச்சு கூட ரொம்ப அழகா இருக்குமா. அழகா இருப்பேன்னு எனக்கும் தெரியும் சூப்பர் பாட்டி. வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ராஜ் அங்கிள், தாத்தா அவங்களாம் எங்க? நான் கேம்ல ஜெயிச்சிட்டேன். சோ என்னோட பிரைஸ் எனக்கு கிடைச்சே ஆகணும். வந்துட்டேன். உன்னோட பிரைஸ கொண்டு வந்துட்டேன். முதல்ல எல்லாருக்கும் டீயை கொடுத்துறேன். இந்தாங்க, எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ. இந்தாமா உன்னோட பிரைஸ், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். எனக்கு இது ஒண்ணும் வேண்டாம். அப்புறம் எனக்கு பிரைஸா மொத்த ஃபேமிலியும் கிளாப் பண்ணனும், அதுதான் எனக்கு தேவை. இரு, என்ன அவசரம்? இன்னும் கேம் ஃபினிஷ் ஆகலல்ல. மூணாவது கேள்வி இன்னும் பாக்கி இருக்கே. கேம் தான் முடிஞ்சு போச்சு. என்னோட 3 क्वेश्चंस முடிஞ்சு போச்சு. இல்ல சன்னி. பட் சன்னி, உன்னோட பார்ட்னர் எனக்கு பிடிக்கல. என்னோட பார்ட்னரா? ஆமா, உன்னோட பெரியம்மா. அவங்க என்னோட 3வது क्वेश्चन கேட்டாங்களே. ஆனா தனு தான் இந்த கேமை விளையாடவே இல்லையே. நீ தான் அவ கூட, அதாவது அவ கூட விளையாடின கேம் இப்போ எப்படி செல்லும்? அப்படியா? சன்னி தான் அவங்கள அனுப்பிச்சேன்னு நினைச்சிட்டேன். பட் நெவர் மைண்ட், நீங்க 3வது क्वेश्चन கேளுங்க. நான் இப்போ கூட ஜெயிச்சிடுவேன். அப்படினா 3வது क्वेश्चन நான் கேக்குறேன், சரியா? ஓகே, கேளுங்க. நல்லா யோசிச்சு பதில் சொல்றேன், சரியா? ஓகே. சரி, நான் உங்களுக்காக பண்ணியிருக்க இந்த ஸ்பெஷல் ஸ்ட்ராபெரி ஷேக், இத குடிச்சிட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லு. இதுதான் கரெக்டான கேள்வி த்ரிஷா. இப்போ இவ மாட்டிப்பா. அதாவது போய் உண்மையை சொல்லல. ரொம்ப நல்லா இருக்கு. ஐ லவ்ட் இட். ஏய், கியாரா தோத்துட்டா. இவ லாஸ்ட் 2 क्वेश्चनக்கு ஆன்சர் கரெக்ட்டா தான் சொல்லிட்டா. இப்ப கூட உண்மையா தான் சொன்னா. மூணுமே உண்மை. அப்பனா தோத்துட்டா. நான் ஜெயிச்சிட்டேன். எப்படி ஜெயிச்ச நீ? ஏன்னா நீ உங்க அம்மா பண்ணி தர மில்க் ஷேக் ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன. அப்ப எங்க அம்மா பண்ண மில்க் ஷேக் உனக்கு எப்படி பிடிக்கும்? எங்க அம்மா என்கிட்ட உலகத்துல எந்த அம்மாவா இருந்தாலும் அவங்க கையால பண்ண எதுவா இருந்தாலும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. என்ன ஆண்டி? ஓ, ஹவ் கியூட் மா. அக்கா எவ்வளவு அழகா பேசுறல்லக்கா. நீ இவ்ளோ சமத்தா பேசுறதுக்கு யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட? எங்க அம்மா கிட்ட இருந்து. அப்ப ப்ளீஸ் நான் உன்னை ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்க அம்மாவை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட சொல்ல ப்ராமிஸ். ப்ராமிஸ். நீ மட்டும் இல்ல, எல்லாருமே பார்க்கணும்னு நினைக்கிறோம். பொண்ணே இவ்வளவு சூப்பரா இருக்கான்னா அவங்க அம்மா இன்னும் சூப்பரா இருப்பாங்கல்ல. ரொம்ப லவ்லி அவங்க. பார்த்தாலே ரொம்ப ஸ்வீட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஆஹா. ஓகே பசங்களா, இப்போ நீங்க 2 பேரும் சன்னியோட ரூமுக்கு போங்க. அங்க போய் ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, பை. 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 பாய். என்னன்னே தெரியல, இந்த பொண்ணோட ஸ்மைல் பிரக்யாக்கோட ஸ்மைல் மாதிரி இருக்கு.
நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு என்னோட கல்யாணத்தை பத்தி எதுக்காக கொஸ்டின் பண்றீங்க? உங்க பேரை இன்னொருத்திக்கு கொடுத்துட்டீங்க, என் பேரு இன்னொருத்தர் பேரோட இருந்தா அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஒரே ஒரு தடவை இப்ப இருக்கிற இந்த நிலைமைக்கு யாரு காரணங்கிறத யோசிச்சு பாருங்க. நீ திரும்ப வந்திருக்கலாம்ல. நீங்க எனக்காக வெயிட் பண்ணிருக்கலாம்ல. நீ இவ்வளவு பெரிய முடிவை எடுத்திருந்திருக்க கூடாது. நீங்களும் இவ்வளவு பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்காம இருந்திருக்கணும். நான் வேற என்ன பண்ணுவேன்? நீதான் நான் சொன்னதை கேட்கவே இல்லையே. நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே. நீங்க என்ன உங்க வாழ்க்கையை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொருத்தரோட சந்தோஷமா தானே இருக்கீங்க. ப்ளீஸ் ஸ்டாப் இட். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கானா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆனா நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தானே இருக்க.